அமெரிக்க அதிபராக பதவி ஏற்றுக்கிட்டதிலிருந்து ட்ரம்போட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இதுக்கு உதாரணமா அமெரிக்கா விதிக்கிற வரிகளை சொல்லலாம். ஜப்பான், இந்தோனேஷியா, தென்கொரியா, மலேசியான்னு சுமார் 14 நாடுகளுக்கு வரிகளை உயர்த்தி ட்ரம்ப் அறிவிச்சார். இது மட்டும் இல்லாம பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கிற நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட்டா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10 விழுக்காடு வரி விதிப்போம் அப்படின்னு மிரட்டினார். இதனால பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிற பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகளும் ட்ரம்ப் மேல செம்ம கடுப்புல இருக்காங்க. இந்த நேரத்துல பேட்டி ஒண்ணு கொடுத்து எரியிற தீயில பெட்ரோலையே ஊத்தி விட்டுருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாலர் தான் என்னைக்கும் ராஜா, டாலருக்குன்னு ஒரு தரம் இருக்கு, அவங்க எனக்கு விளையாட்டு காட்டுறாங்க, எனக்கும் விளையாட்டு காட்ட தெரியும், டாலருக்கு சவால் கொடுக்கணும்னு மொத்த நாடுகளும் சதி செஞ்சுட்டு வருது, இதுக்காக ஒரு பெரிய விலையை அவங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும், டாலருக்கு எதிராக பிரிக்ஸ் நாடுகள் ஏதாச்சும் செஞ்சா அவங்களுக்கு 10 விழுக்காடு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாலரை நாம இழந்தா அது உலக போர்ல தோத்ததுக்கு சமம், அதனால ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து வரிகள் வந்து குவியும் அப்படின்னும், இந்த தேதியில எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னும் பரபரப்பா பேசி உலக நாடுகளை உத்து கவனிக்க வச்சிருக்காரு. உலக பொருளாதாரத்துல பிரிக்ஸ் நாடுகளோட பங்களிப்பு மட்டுமே 39 விழுக்காடு இருக்கு. அப்படி இருந்தும் ட்ரம்ப் இப்படி தங்களை மிரட்டுறதை பார்த்து மேற்கண்ட அந்த 5 நாடுகளும் ட்ரம்ப் மேல கொலை காண்டில் இருக்காங்களாம். இதனால டாலரை வச்சு தானே இப்படி ஆட்டம் போடுறீங்க, அதுக்கு பதிலா பிரிக்ஸ் கரன்சி ஒன்றை உருவாக்கி ட்ரம்புக்கும் அமெரிக்காவுக்கும் தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பிரிக்ஸ் நாடுகள் முடிவெடுத்திருக்காங்க. இதனால இனி வர்ற காலங்களில் அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று கூடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை அப்படி நடந்தா ட்ரம்போட வரி விதிப்பு கொள்கை அவருக்கு எதிராகவே மாறலாம். அப்போ ட்ரம்ப் தன்னோட வரி விதிப்பு கொள்கைகளை கைவிடுவாரா, இல்ல அப்பவும் தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் அடம் பிடிக்க போறாரா, என்னதான் நடக்குதுன்னு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.